ஓம் ஹ்ரீம் பைரவி க்லாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். நிறைய பேர் சார் நீங்க ஜாதகம் எப்படி பார்ப்பீங்கன்னு நிறைய பேர் கேட்பாங்க. நான் எப்படின்னா, உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் டீடைல்ஸ் சரியில்லைன்னா நான் அவங்களோட கை ரேகை பார்க்குறேன். இதுக்கு எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த சைனீஸ் பாமிஸ்ட்ரி, இந்தியன் பாமிஸ்ட்ரி, நாடி பாமிஸ்ட்ரி ரொம்ப ரிசர்ச் பண்ணியிருக்கேன். என்கிட்ட மோர் தென் 10,000 ஹேண்ட்ஸ் போட்டோஸ் இருக்கு. நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்கு. உங்க ஜாதகத்தை நான் அதுக்கு அப்ளை பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் நான் சொல்றேன். இது என்னோட புது சிஸ்டம். ஒரு ஜாதகத்துல உங்க டைம் கரெக்டா இருந்தா பர்த் டைம் அது வச்சுட்டு உங்க நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நான் லக்னம் கண்டுபிடிச்சு அதுல விம்சோத்ரி தசா, யோகினி தசா, ஜெமினி தசா யூஸ் பண்றேன். ஒரே தசை மட்டும் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ நீங்க கரியர் பத்தி நீங்க கேட்டுட்டீங்கன்னா ராசி சார்ட் எல்லாமே தசாப்த சார்ட்டும் நான் பார்க்குறேன், நவாம்சம் பார்க்குறேன், அஷ்டக வர்க்கம் அப்ளை பண்றேன், ஹெல்த் இஷ்யூஸ் இருந்த கோட்டா சக்கரம் எல்லாமே நான் யூஸ் பண்ணேன். இது ஒரு சயின்டிபிக்கான ஒரு மெத்தடாலஜி. இது சும்மா ஒரு ராசி சார்ட் பார்த்து ஒரு பிளானட் எங்க இருக்கு, ஒரு பிளானட் அங்கே இருக்குன்னு சொல்றது இல்லை. டெக்னிக்கலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போறது. இந்த மாதிரி நான் ஹேண்டு, ஜாதகம், பிரஷ்ன சாஸ்திரம் அந்த எல்லாமே அப்ளை பண்ணி நான் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி என்னோட சிஸ்டம் இருக்கு. நீங்க உங்க ஜாதகம் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க என்ன கன்சல்டேஷன் நீங்க எடுத்துக்கலாம். அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணிட்டு புக் பண்ணலாம். துலா ராசி 2026 ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த துலா ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு நாம பார்க்கலாம். இந்த துலா ராசிலிருந்து சப்தம பாவத்துல இருக்கிற இந்த சுக்கிரன் கிரகம் நம்ம பார்த்தா கண்டிப்பா இந்த ராசியில பிறந்தவருக்கு திருமண யோகம் இருக்கு. வெரி இம்பார்ட்டண்டா திருமணம் ரொம்ப ஈஸியா, அமைதியா, அர்ஜென்டா நடந்துடும். இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு துலா ராசியில பிறந்தவருக்கு. இந்த சுக்கிரனோடு இன்னொரு விசேஷம் என்னன்னா, ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம், யூஸ்வலா வெஹிக்கல்ஸ் வாங்குற யோகம் இருக்கு. அந்த ராசி மேலே அந்த ராசியாதிபதி திருஷ்டி விழும்போது அவருக்கு அந்த லக்னம், அந்த ராசி எனர்ஜைஸ் ஆகிடும் இல்லையா, அவருக்கு உடம்பு பிரச்சனை சரியாயிடும். யூஸ்வலா சுக்கரன் லங்ஸ் ரிலேட்டட் டிசீஸ் கொடுக்கும்போது, ஸ்கின் ரிலேட்டட் டிசீஸ் கொடுக்கும்போது அது சரியாகிற சான்சஸ் இருக்கு. பஞ்சம பாவத்தில் இருக்கிற ராகு சந்தானத்துக்கு நல்லது இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கஷேத்திரஸ்புடம், பீஜஸ்புடம் கால்குலேஷன் பண்ணிதான் ஆகணும். அதை பண்ணி ஏதாவது ரெமெடி பண்ணா நிறைய பேருக்கு ஹெல்ப் ஆயிருக்கு. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லது கிடையாது. டிஸ்டர்பன்சஸ், டென்ஷன்ஸ் அதிகமா இருக்கும். ஜாகிரதையா இருங்க. 11th ஹவுஸ்ல இருக்கிற கேதுனால பிசினஸ்ல லாபம் கிடையாது. இத்தனை நாள் நல்லா நடந்துருச்சு சார், எதுக்கு சார் இப்படி ஆயிட்டு இருக்குன்னு கேட்பாங்க. பிசினஸ்ல லாஸ் ஆகிற சான்சஸ் இருக்கு. ஜாகிரதை இருங்க. இப்போ பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க. சார் இந்த பிசினஸ்ல இருக்கு, இது எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா, புது ஒரு இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ணலாமான்னு கேட்பாங்க. அதை அப்படி பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க. கடன் பிரச்சனையிலேருந்து கண்டிப்பா வெளியே வருவீங்க. இதுக்கு நல்ல பிளேஸ்ல இருக்கு. ஆனா செவ்வாய் சேஞ்ச் ஆகணும், இல்லைன்னா உங்களுக்கு ஃபைனான்சியல் அவ்வளவு லாபம் இருக்காது. இந்த டைம் பீரியட்ல பணத்துக்கு சூரிட்டி போடுறது, செக் கொடுக்கறது, அதுக்கு யாரோ ஒருக்கு சூரிட்டியாக நில்றது, இது எல்லாமே தப்பு. இது பண்ணாதீங்க. எதுக்குன்னா பணத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க மாட்டிக்கிற சான்ஸ் அதிகமாக இருக்கு. இந்த டைம் பீரியட்ல நீங்க ரொம்ப சும்மா இருக்கிறது தான் நல்லது. ஸோ ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம் இருக்கு. ஆனா எகெயின் ப்ராப்பர்ட்டியில் டிஸ்பியூட்ஸ் வரலாம். ஸோ கொஞ்சம் நாள் தள்ளி போடுங்க, வெயிட் பண்ணுங்க, நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்குங்க. ஆனா இப்போதைக்கு இந்த டைம் பீரியடுக்கு வேணாம். ஸோ இவ்வளவு விஷயங்கள் துலா ராசியில பிறந்தவருக்கு.